நண்பர்களே, ஒரு சின்ன கேள்வி கேட்கலாமா? உங்களை உண்மையிலேயே மதிக்காத ஒருத்தன் உங்களை கூப்பிட்டா நீங்க போவீங்களா? சிறிய பாஸ். நம்மில் பெரும்பாலானவர்கள் அவங்க கூப்பிட்டாங்களே போகணும்னு நினைப்போம். அதுதான் நல்ல மனிதன் என்பதற்கான அடையாளம் என்று நம்புவோம். ஆனா அந்த ஒரு நினைப்பு தான் நம்ம வாழ்க்கையிலேயே பெரிய தவறாக மாறும் என்பதை நாம ரொம்ப லேட்டா தான் புரிஞ்சுக்கிறோம். ஒவ்வொரு அழைப்பும் ஒரு வாய்ப்பு இல்ல. சில அழைப்புகள் நம்ம மதிப்பை சோதிக்க வர்ற சோதனைகள். அது வெளியில பார்த்தா ஒரு இன்விடேஷன் மாதிரி இருக்கும். ஆனா உண்மையில அது உன்னை எவ்வளவு தாழ்த்தி கொள்ள தயாரா இருக்கிறாய் அப்படின்னு கேட்கும் ஒரு சவால். நீங்க கவனிச்சிருக்கீங்களா? சில இடங்களுக்கு போன உடனே நமக்கு ஒரு அன்கம்ஃபர்டபிள் ஃபீலிங் வரும். யாரோ நம்மளை சீரியஸ்லி எடுத்துக்கலைன்னு தோன்றும். நம்ம பிரசன்ஸ்க்கு வேல்யூ இல்லைன்னு நமக்கு நாமே உணர்வோம். ஆனா அதே நேரத்தில் நம்ம மனசு சொல்றது என்ன தெரியுமா? பரவாயில்ல, வந்தாச்சு, இருந்துட்டு போயிடலாம்னு. அதுதான் நண்பர்களே, நம்ம மதிப்பு சிதற ஆரம்பிக்கும் முதல் நொடி. ஒரு உண்மை சொல்லட்டுமா? உன்னை மதிக்காதவன் நீ போனதால உன்னை மதிக்க மாட்டான். ஆனா நீ போகவிட்டால் குறைந்தபட்சம் உன்னை நீ மதிக்க ஆரம்பிப்பாய். நம்ம வாழ்க்கையில ரொம்ப பேர் இருக்கிறாங்க. நம்ம தேவைப்படும் போது மட்டும் கூப்பிடுவாங்க. அவர்களுக்கு கான்வீனியன்ஸ் இருந்தால் மட்டும் பேசுவாங்க. அவர்களுக்கு நாம ஒரு ஆப்ஷன் மாதிரி தான். ஆனா நாம என்ன பண்றோம்? அந்த ஒரு அழைப்புக்காக நம்ம செல்ஃப் ரெஸ்பெக்டே பார்டின் பண்ணிக்கிறோம். நண்பர்களே, ஒரு நிமிஷம் யோசிங்க. நீங்க யாருக்காக போறீங்க? அவர்களுக்கா அல்ல உங்களோட இமேஜ்காகவா? நம்மளை யாராவது இவனு நல்லவனு நினைக்கணும்னு நாம எவ்வளவு தூரம் போக தயாரா இருக்கும்? அதுக்காக நம்ம மதிப்பையே விட்டு கொடுப்போமா? இதுதான் சாணக்கியர் சொல்ல வர்றது. எல்லா கதவுகளும் திறக்க வேண்டியதில்லை, எல்லா அழைப்புகளும் ஏற்க வேண்டியதில்லை. சில அழைப்புகள் நம்ம வாழ்க்கையில முன்னேற்றம் தரும். ஆனா சில அழைப்புகள் நம்ம மனசுக்குள்ளே ஒரு காயம் விட்டு போகும். அந்த காயம் வெளியில யாருக்கும் தெரியாது. ஆனா உள்ளே நம்மளை நாமே தாழ்த்திக்கிட்டோம் அப்படின்னு ஒரு உணர்வு இருக்கும். அதனாலதான் நண்பர்களே, இந்த ஒரு விஷயம் ரொம்ப முக்கியம். யாராவது உன்னை கூப்பிட்டா உடனே போகணும்னு முடிவு பண்ணாதே. ஒரு நிமிஷம் நின்னு யோசிங்க. அந்த இடம் உன்னை உயர்த்துமா அல்ல உன்னை மெதுவா தாழ்த்துமா? இந்த ஒரு கேள்விக்கான பதில்தான் உன் வாழ்க்கையை மாற்றும். ஏன்னா நீ எங்க போறேன்னு தான் நீ யாருன்னு உலகத்துக்கு சொல்லுது. நண்பர்களே, அழைப்புகள் நிறைய வரும். ஆனா அதுல எல்லாம் உனக்கு தகுதியானது இருக்காது. அதனால இன்று முதல் ஒவ்வொரு அழைப்பையும் ஏற்கும் முன் ஒரு சின்ன டவுட் வை. இது உண்மையில ஒரு வாய்ப்பா அல்ல என்னை சோதிக்க வர்ற ஒரு அவமானமா? ஸ்லோ பிளஸ் டீப் வாய்ஸ். அந்த ஒரு கேள்வி உன் வாழ்க்கையை காப்பாற்றும். நண்பர்களே, உன்னை மதிக்காத இடத்துக்கு போவது ஒரு சின்ன தவறு மாதிரி தோன்றும். ஆனா அதன் விளைவுகள் மெதுவாக வாழ்க்கையை உடைக்கும். முதல் பிரச்சனை என்ன தெரியுமா? மரியாதை குறைவு. நீ ஒரு இடத்துக்கு போற, அங்க உன்னை சீரியஸ்லி எடுத்துக்க மாட்டாங்க. உன்னோட பிரசன்ஸ் ஒரு வேல்யூ இல்லாத மாதிரி நடத்துவாங்க. அது ஒரே நாள்ல நடக்காது, மெதுவா ஆரம்பிக்கும். ரெண்டாவது பிரச்சனை, உன் செல்ஃப் ரெஸ்பெக்ட் உடைஞ்சு போகும். முதல் தடவை நீ இக்னோர் ஆனா நீ அதை மனசுக்குள்ளே தாங்கிக்கிறாய். இரண்டாவது தடவை நீ அதை நார்மல்னு எடுத்துக்கிறாய். மூன்றாவது தடவை நீயே உன்னை குறைவாக நினைக்க ஆரம்பிப்பாய். நண்பர்களே, ஒரு மனிதன் வெளி உலகத்தால் தாழ்த்தப்பட மாட்டான். அவன்தானே தன்னை தாழ்த்தி கொண்டால்தான் அது உண்மையாகும். மூன்றாவது பிரச்சனை, உன் வேல்யூ சொசைட்டில குறையும். மற்றவர்கள் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? இவனை எங்க வேண்டுமானாலும் கூப்பிடலாம், இவன் வந்து விடுவான் என்று நினைப்பாங்க. அந்த ஒரு லேபிள் நீங்க உங்களுக்கே உருவாக்கிக்கிறது. நான்காவது பிரச்சனை, மென்டல் பெயின். அந்த இடத்திலிருந்து நீ வீடு திரும்பும் போது வெளியில நீ சும்மா இருப்ப, ஆனா உள்ள ஒரு சின்ன காயம் இருக்கும். நான் ஏன் அங்கே போனேன்? எனக்கு அவசியமா இருந்ததா? இந்த கேள்விகள் உன்னை அமைதியா விடாது.
அந்த ஃபீலிங் ஒரு நாள்ல மறைந்து விடாது. அது சேர்ந்து சேர்ந்து ஒரு நாள் உன் கான்ஃபிடென்ஸையே பாதிக்கும். 5வது பிரச்சனை கான்ஃபிடன்ஸ் பிரேக் டவுன். நீங்க ரிப்பீட்டடா டிஸ்ரெஸ்பெக்ட் ஃபேஸ் பண்ணும்போது, நீங்க பேசும்போது தயக்கம் வரும், உன் கருத்து சொல்லும்போது பயம் வரும், என்னை கேட்க மாட்டாங்கன்னு உள்ளே ஒரு டவுட் வரும். அதுதான் நண்பர்களே ஒரு மனிதனின் ஆற்றலை மெதுவாக கெடுக்கும் விஷயம். 6வது பிரச்சனை பீப்பிள் பர்செப்ஷன் டேமேஜ். உன்னை சுற்றி இருப்பவர்கள் நீங்க எங்கெல்லாம் போறீங்கன்னு அப்சர்வ் பண்ணுவாங்க. அங்க உன்னை எப்படி ட்ரீட் பண்றாங்கன்னு கவனிப்பாங்க. அதனால அவர்களும் உன்னை அதே மாதிரி தான் ட்ரீட் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஒரு இடத்துல கிடைக்கும் டிஸ்ரெஸ்பெக்ட் மற்ற இடங்களுக்கும் பரவும். 7வது பிரச்சனை எமோஷனல் டிபெண்டன்சி. நீங்க அந்த சேம் மனிதர்களின் அப்ரூவலுக்காக காத்திருக்க ஆரம்பிப்பீங்க. அவர்கள் கூப்பிட்டா போவீங்க, அவர்கள் இக்னோர் பண்ணா வருத்தப்படுவீங்க. இதுல உன் ஹாப்பினஸ் கூட அவர்களிடம் போய் சேரும். 8வது பிரச்சனை டைம் வேஸ்ட். நீங்க வேல்யூ இல்லாத இடத்துல செலவழிக்கும் நேரம் உன்னை வளர்க்கும் இடத்துல போக முடியாமல் தடுக்குது. 9வது பிரச்சனை இன்னர் ஃப்ராஸ்டிரேஷன். நீங்க யார் என்று மறந்து போவீங்க. நீங்க யாருக்காக வாழ்கிறீங்கன்னு புரியாது. நண்பர்களே, இந்த எல்லா பிரச்சனைகளும் ஒரே ஒரு விஷயத்திலிருந்து ஆரம்பிக்கும். உன்னை மதிக்காத இடத்துக்கு நீ போன அந்த ஒரு முடிவு, அது ஒரு டிசிஷன் மாதிரி தோன்றும். ஆனா அது ஒரு செயின் ரியாக்ஷன். மரியாதை குறைவு, செல்ஃப் ரெஸ்பெக்ட் உடைப்பு, கான்ஃபிடன்ஸ் வீழ்ச்சி, மன அழுத்தம், உள்ளுணர்வு காயம், இந்த எல்லாம் சேர்ந்து ஒரு மனிதனின் வாழ்க்கையை மெதுவாக மாற்றிவிடும். அதனாலதான் சாணக்கியர் ஒரு விஷயம் மட்டும் சொல்லிவிட்டு போகிறார், ஸ்லோ டோன். அழைப்பு எல்லாம் வாய்ப்பு இல்ல, சில அழைப்புகள் அவமானத்தின் ஆரம்பம். நண்பர்களே, வாழ்க்கையில் ஒரு மனிதன் உயர்ந்து நிற்கணும்னா அவன் முதலில் கற்றுக்கொள்ள வேண்டிய கலை என்ன தெரியுமா? எல்லா அழைப்பையும் ஏற்காமல் இருப்பது. ஒரு முடிவு மிகவும் சாதாரணமாக தோன்றும், ஆனா அதுதான் உன் மரியாதையை பாதுகாக்கும் காவலன். முதல் தீர்வு, யோசிக்காமல் எந்த அழைப்பையும் ஏற்காதே. யாராவது கூப்பிட்ட உடனே சரி வர்றேன்னு சொல்றது அது நல்ல மனசு இல்ல, அது கட்டுப்பாடு இல்லாத மனசு. ஒரு நிமிஷம் நின்னு யோசிக்கிற மனிதன்தான் அவன் வாழ்க்கையை கட்டுப்பாட்டில் வைக்கிறான். நண்பர்களே, ஒவ்வொரு அழைப்பும் வந்தால் உடனே முடிவு பண்ணாதீங்க. உன் மனசு அவசரப்படுத்தும், ஆனா உன் புத்தி தான் வழி காட்டணும். ஸ்லோ டோன். சாணக்கியர் சொல்வார், அவசரத்தில் எடுக்கப்பட்ட முடிவு அவமானத்துக்கு வழி காட்டும். 2வது தீர்வு, உன் மதிப்பை நீயே தீர்மானிக்கணும். உன்னை யார் மதிக்கணும், எவ்வளவு மதிக்கணும், அதை உலகம் தீர்மானிக்காது, நீயே தீர்மானிக்கணும். நீ உன்னை உயர்வாக நினைத்தால் உலகம் மெதுவாக அதை ஏற்றுக்கொள்ளும். நீ உன்னை தாழ்த்தி கொண்டால் உலகம் அதையே உண்மையாக்கும். 3வது தீர்வு, இல்லை சொல்ல கற்றுக்கொள். நண்பர்களே, இல்லைன்னு சொல்லுறது தப்பு இல்லை, அது ஒரு சக்தி. நீ எல்லாருக்கும் ஆம் சொல்லிக்கிட்டே இருந்தா ஒரு நாள் உன்னுக்கே இல்ல சொல்ல வேண்டிய நிலைக்கு போயிடுவாய். ஆனா நீ சரியான இடத்தில இல்ல சொன்னா அது உன்னை காப்பாற்றும். 4வது தீர்வு, உன் பிரசன்ஸ்க்கு வேல்யூ இருக்கிற இடத்துல மட்டும் போ. நீ எங்க போறேன்னு தான் நீ யாருன்னு உலகத்துக்கு சிக்னல் கொடுக்குது. உன்னை மதிக்கும் இடம், உன்னை கேட்கும் இடம், உன்னை உயர்த்தும் இடம், அங்கதான் நீ இருக்கணும். 5வது தீர்வு, மனசுக்கு அல்ல, புத்தி கேட்டு முடிவு பண்ணு. மனசு சொல்லும் போடா போயிடலாம், புத்தி சொல்லும் அது தேவையா? இந்த 2ல நீ எதை கேட்கிறாய், அதுதான் உன் வாழ்க்கையை நிர்ணயிக்கும். 6வது தீர்வு, தன்னம்பிக்கை உருவாக்கு. நீ உன்னை நம்ப ஆரம்பிச்சா யாரையும் இம்ப்ரெஸ் பண்ணணும் என்ற தேவையே இருக்காது. நீங்க உங்களையே மதிக்க ஆரம்பிச்சீங்கன்னா தவறான அழைப்புகள் தானாகவே முக்கியமில்லாததாகிவிடும். 7வது தீர்வு, அமைதியை ஒரு பதிலாக பயன்படுத்திக்கொள். எல்லா அழைப்புக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. சில நேரங்களில் மௌனம்தான் பெரிய பதில். சாணக்கியர் சொல்வார்,
மௌனம் பலவீனம் அல்ல, அது ஒரு கணக்கிட்டு எடுத்த முடிவு. 8வது தீர்வு, உன் நேரத்தை மதிக்க கற்றுக்கொள். நேரம் என்பது வாழ்க்கை. நீ அதை எங்கு செலவழிக்கிறாய், அதுவே உன் எதிர்காலம். நீ வேல்யூ இல்லாத இடத்தில் நேரம் செலவழிச்சா உன் வளர்ச்சி தானாகவே நின்றுவிடும். 9வது தீர்வு, சுற்றம் தேர்வு பண்ணு. உன்னை மதிக்கும் மனிதர்கள், உன்னை வளர்க்கும் மனிதர்கள், உன்னை உயர்த்தும் மனிதர்கள், அவர்களோட சேர்ந்து இருந்தா உனக்கு எந்த அழைப்பும் குழப்பம் தராது. 10வது தீர்வு, உன் வாழ்க்கைக்கு நீயே விதி வைக்கணும். நீங்க எந்த இடத்துக்கு போகணும், எந்த இடத்துக்கு போகக்கூடாது, அதை கிளியரா ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு மனிதன் அவனுக்கான எல்லையை நிர்ணயித்தவுடன் அவனுக்கு எந்த அவமானமும் அருகில் வராது. ஃபைனல் டீப் டோன். நண்பர்களே, வாழ்க்கையில் உயர்வதற்கு நீ எல்லா கதவுகளையும் திறக்க வேண்டியதில்லை. சில கதவுகளை மூடி வைக்க தெரிஞ்சாதான் உன் மதிப்பு பாதுகாப்பாக இருக்கும். ஒரு அழைப்பை நிராகரிப்பது ஒரு வாய்ப்பை இழப்பது இல்லை, சில நேரங்களில் ஒரு அவமானத்தை தவிர்ப்பது. அதனால இன்று முதல் எல்லா அழைப்பையும் ஏற்காதே. உன்னை மதிக்கும் இடத்தில்தான் உன் பாதம் படட்டும். அதனால இன்று முதல் எல்லா அழைப்பையும் ஏற்காதே. உன்னை மதிக்கும் இடத்தில்தான் உன் பாதம் படட்டும். அந்த ஒரு முடிவை எடுத்த பிறகுதான் ஒரு மனிதனின் வாழ்க்கை மெதுவாக மாற ஆரம்பிக்கும். நண்பர்களே, முன்பு யாராவது கூப்பிட்டால் உடனே போயிருப்பவன் இப்போது ஒரு நிமிஷம் நின்று யோசிக்க ஆரம்பிப்பான். அந்த ஒரு நிமிஷம்தான் அவனுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கும். ஏன்னா அந்த நிமிஷத்துல அவன் யாருக்காக வாழ்கிறான் என்று அவன் தன்னிடமே கேட்க ஆரம்பிப்பான். முன்பு அவன் மனசுதான் அவனை ஓட்டிச் சென்றது, இப்போது அவன் புத்தி தான் வழிகாட்ட ஆரம்பிக்கும். யாராவது அழைத்தால் அவர்களுக்காக போகணுமா, இல்ல எனக்காக சரியான இடமா இது? அவன் உள்ளே ஒரு கேள்வி எழும். அந்த கேள்விதான் அவனை பாதுகாக்கும் கவசமாகிவிடும். மெதுவாக அவன் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறான். எல்லாரையும் மகிழ்விப்பது அவன் வேலை இல்லைன்னு. ஒருவரை காப்பாற்றிக் கொள்ள அவன் தன்னையே இழக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு. அந்த உணர்வு வந்தவுடனே அவன் வாழ்க்கையில அன்னெசரியான பல விஷயங்கள் தானாகவே விலக ஆரம்பிக்கும். முன்பு அவன் போன இடங்களில் அவனை யாரும் கவனிக்கவில்லை. ஆனால் இப்பொழுது அவன் போகாத முடிவு எடுத்ததும் சிலர் அவனை கவனிக்க ஆரம்பிப்பார்கள். ஏன்னா கிடைக்காததை தான் மனிதன் மதிக்க ஆரம்பிப்பான். எப்போதும் கிடைத்தவனை யாரும் மதிக்க மாட்டாங்க. ஒரு நாள் அவன் கிடைக்காமல் போன உடனே அவன் மதிப்பு உயர ஆரம்பிக்கும். அந்த நேரத்தில தான் அவன் உணர்கிறான், மதிப்பு என்பது கேட்டு வாங்கிறது இல்ல, அது நடத்தையால் உருவாக்கப்படுறது. நீ உன்னை எப்படி நடத்துகிறாயோ உலகமும் அதே மாதிரி உன்னை நடத்தும். நீ உன்னை எளிதாக கிடைக்கக்கூடியவனாக காட்டினால் உலகம் உன்னை எளிதாக எடுத்துக்கொள்ளும். நீ உன்னை ஒரு மதிப்புள்ளவனாக வைத்துக் கொண்டால் உலகம் உன்னை அப்படியே பார்க்க ஆரம்பிக்கும். மெதுவாக அவன் வாழ்க்கையில் ஒரு அமைதி வரும். முன்னாடி இருந்த குழப்பம், யாராவது என்ன நினைப்பாங்கன்னு இருந்த பயம், அவையெல்லாம் குறைய ஆரம்பிக்கும். ஏன்னா இப்பொழுது அவன் தனது முடிவுகளை அவனுக்காக எடுத்துக்கொள்கிறான். மற்றவர்களின் ஆப்ரூவலுக்காக அல்ல, தனது செல்ஃப் ரெஸ்பெக்டுக்காக. அந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட் தான் ஒரு மனிதனின் உண்மையான பலம். நண்பர்களே, அது இருந்தால்தான் அவன் எங்க இருந்தாலும் தலையை நிமிர்ந்து நிற்க முடியும். அது இல்லை என்றால் 1000 பேருக்குள் இருந்தாலும் அவன் உள்ளுக்குள் உடைந்து போயிருப்பான். அதனாலதான் சாணக்கியர் ஒரு விஷயத்தை நமக்கு நினைவூட்டுகிறார். எல்லா கதவுகளும் திறக்க வேண்டியதில்லைன்னு. சில கதவுகளை மூடி வைக்க தெரிஞ்சாதான் நம்ம வாழ்க்கை பாதுகாப்பாக இருக்கும். எல்லா அழைப்பையும் ஏற்கிறவன் நல்லவன் அல்ல, சரியான அழைப்பை தேர்ந்தெடுக்கிறவன் தான் புத்திசாலி. ஒரு அழைப்பை நிராகரிப்பது அது ஒரு இழப்பு மாதிரி தோன்றலாம், ஆனா அது ஒரு பாதுகாப்பு. அது உன்னை அன்னெசரியான சூழ்நிலைகளிலிருந்து காப்பாற்றும். அது உன் மனசையும் உன் மரியாதையையும் உன் நேரத்தையும் காப்பாற்றும். மெதுவாக நீயே கவனிப்பாய், உன் சுற்றத்தில் உள்ள மனிதர்கள் மாற ஆரம்பிப்பார்கள். முன்பு உன்னை இலகுவாக எடுத்தவர்கள் இப்போது உன்கிட்ட எவ்வளவு தூரம் பேசணும் என்று யோசிப்பார்கள். ஏன்னா நீ உன் எல்லையை நிர்ணயித்து விட்டாய்.
அந்த எல்லைதான் உன் வாழ்க்கையின் பாதுகாப்பு கோடு. நண்பர்களே, ஒரு மனிதன் எங்கு போகிறான் என்பதால் அல்ல, அவன் எங்கு போகாமல் இருக்கிறான் என்பதால்தான் அவன் உயர்வு தெரியும். எல்லாரும் போகும் இடத்துக்கு போவது எளிது, ஆனால் போகாமல் இருப்பதுதான் ஒரு வலிமை. அந்த வலிமை உனக்கு வந்துவிட்டால் எந்த அழைப்பும் உன்னை குலைக்க முடியாது, எந்த சூழ்நிலையும் உன்னை தாழ்த்த முடியாது. ஏன்னா நீ உன்னை தேர்வு பண்ணிக்கிட்டாய். உன் மதிப்பை பாதுகாக்கும் பாதையை நீ தேர்வு பண்ணிட்டாய். அதனால நண்பர்களே, வாழ்க்கையில் முன்னேறணும்னா எல்லா அழைப்பையும் ஏற்க வேண்டிய அவசியம் இல்லை. உன்னை மதிக்கும் இடம், உன்னை உயர்த்தும் இடம், உன் பிரசன்ஸுக்கு வேல்யூ இருக்கும் இடம், அங்கே மட்டும் நீ இருக்கணும். மற்ற எல்லா இடங்களும் ஒரு சோதனைதான். அந்த சோதனையில நீ எடுக்கிற முடிவுதான் உன் வாழ்க்கையை தீர்மானிக்கும். நண்பர்களே, வாழ்க்கையில் எல்லா வாய்ப்பையும் பிடிக்கணும் என்ற அவசியமில்லை. ஆனா எல்லா அவமானத்தையும் தவிர்க்கணும் என்பது கட்டாயம். உன்னை மதிக்காத இடத்துக்கு போகாதது அது ஒரு ஆட்டிடியூட் இல்லை, அது ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட். உன்னை யாராவது கூப்பிட்டாங்கன்னு போகிறவன் அவன் சாதாரணமானவன். ஆனா அவன் எங்க போகணும் எங்க போகக்கூடாது என்று தெரிஞ்சவன் அவன்தான் வலிமையானவன். நினைச்சுக்கோங்க, நீ போகாத சில இடங்கள் தான் உன் வாழ்க்கையை காப்பாத்தும். ஒரு இல்லைன்னு சொல்லும் தைரியம் ஒரு பெரிய ஆம் என்று வாழ்க்கைக்கு வாய்ப்பு கொடுக்கும். அதனால இனி யாராவது உன்னை கூப்பிட்டா உடனே போகாதே. ஒரு நிமிஷம் நின்னு யோசிங்க. அது உன்னை உயர்த்துமா அல்ல மெதுவா தாழ்த்துமா? அழைத்த இடத்துக்கு போகாதே, உன்னை மதிக்கும் இடத்தில்தான் நீ போகணும். இந்த மாதிரி வாழ்க்கையை மாற்றும் சாணக்கியர் சிந்தனைகள், உங்களை உள்ளிருந்து வலிமையாக்கும் வார்த்தைகள் நீங்க தவறவிடக்கூடாது நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க கருத்தை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னும் இப்படி பவர்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்கணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. நீங்க மாற்றப்பட ஆரம்பிச்சா உங்க வாழ்க்கை தானாகவே உயர ஆரம்பிக்கும். அடுத்த வீடியோல சந்திப்போம்.